ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி 5 நிமிஷம் வதங்கட்டும். நம்மள சின்ன வெங்காயம் நிறைய பேர் வாங்குறதே விட்டாச்சுங்க. சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம சமைக்கும் போது சின்ன வெங்காயத்தை சேர்த்து சமைக்கலாங்க இனி வர காலங்களில். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ வெண்டைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போகும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இந்த குழம்பை கொதிக்க வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்புல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் ரைஸோடு வச்சு தான் சாப்பிட போகிறேன். சைடிஷ்க்கு பாயில்டு எக்கு செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.